வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் சீஸ் பைட்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் 4 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு பட்டர், 2 முட்டை, 2 சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 2 முட்டையை பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் இதோட பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ப்ரெட்டில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ அடுத்த ப்ரெட்லேயும் நான் பட்டர் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இதோட இந்த சீஸ் ஸ்லைஸை நான் இது மேலே வைக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக காலைல கொடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதில் வச்சிடுறேன். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட இப்போ இதை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த ப்ரெட்டை. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த ப்ரெட் ஸ்லைஸை வந்து நல்லா டிப் பண்ணி எல்லா இடமும் அந்த முட்டை படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். நான் அடுப்பில் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து இதில் வைக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். இதே மாதிரி நான் எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் இதில் வச்சிடுறேன். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதை திருப்பி போட்டுடலாம். இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நான் இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் தினம் பார்க்கலாம்.